Hello everyone, I'm Naveen. Welcome to another watch. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக மலேசியாவில் ஒரு ஒரு சென்சிட்டிவான டாபிக், ஒரு நியூஸ் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு நியூஸில் வாசித்தேன், சில ஆர்டிகல்ஸ் வாசித்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நான் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு விஷயத்தை பற்றி வாசித்தேன். ஸோ அது வந்துட்டு நம்ம இந்துசம் பற்றி சம்மந்தப்பட்டது தான். ஸோ என்னன்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் மலேசியாவில் இருக்கிற மலேசியன் யோகா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் லிங்கம் பிள்ளை. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆத்தர், மலேசியன் ஆத்தர், அவர் பேர் வந்துட்டு ஃபிர்டவுஸ் வாங் கிட்ட வந்துட்டு ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. ஸோ அந்த மீட்டிங்கில் இதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னா வந்துட்டு முஸ்லீம்ஸ், சரிங்களா, இஸ்லாமியர் யாரும் வந்துட்டு நம்ம யோகாசனம் இருக்குல்ல, யாரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, கற்றுக்கக்கூடாது. அண்ட் வந்துட்டு யாரும் வந்துட்டு எந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் கூட வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணுறாரு, சரிங்களா. ஸோ அடுத்தது என்னன்னா வந்துட்டு ஒருவேளை அவங்க கற்றுக்குறாங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸ் வந்துட்டு நம்ம யோகாசனம் கற்றுக்கிறனால வந்துட்டு இந்த ஃபட்வான்னு சொல்கிற அந்த விதிமுறையை வந்துட்டு மீற மாதிரி, சரிங்களா. ஃபட்வானா வந்துட்டு இஸ்லாமிக்கோட வந்துட்டு ஒரு லா, சரிங்களா. ஸோ அந்த லா படி தான் வந்துட்டு அந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு இந்த சாமியை வழிபாடுறது, அவங்க சுத்த பத்தமாக இருக்கிறது, அவங்க தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக வந்து அந்த ஒரு ஃபட்வான்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது பேசிக்காக ஒரு லா ஆஃப் த இஸ்லாமிக், சரிங்களா. எல்லா இஸ்லாமிக்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா. நம்மளுக்கும் இருக்குது, இந்துசமத்தில் வந்துட்டு நம்மளுக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா மதத்துலையும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு லா ஒன்று இருக்குங்க, சரிங்களா. ஸோ எதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக நானும் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்தியன் தமிழவங்க விட மற்ற மொழி சார்ந்தவங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வேற மொழியோட கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க தெய்வத்தை வழிபடுற விதமாக இருக்கட்டும், அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம கூட நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டியன் வழிபாடாக இருக்கட்டும், அந்த மாதிரி கூட நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு சில முஸ்லீம்ஸ் வந்துட்டு லேடிஸ், குறிப்பாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் லேடிஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் பார்த்த அளவுக்கு வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்காக, அந்த காரணத்துக்காக மட்டும் இந்த யோகாசனத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு கற்றுக்குறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ பொதுவாக வந்துட்டு யோகா வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் யோகா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ யோகாங்கிறது வந்துட்டு இந்துசமத்தில் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு முழுக்க ஒரு ஒன் ஆஃப் த வழிபாடுன்னு சொல்லலாம், சரிங்களா. மஸ்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் யாரும் வந்துட்டு ப்ராப்பராக அவங்கவுங்க வழிபாட, தெய்வத்தை வழிபாட, அந்த இந்துசம் வழிபாடை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் ப்ராப்பராக எல்லாருக்கும் வந்துட்டு வழிபாடு ஒன்று இருக்கும், அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு ரூல் இருக்கும், சரிங்களா. அந்த ரூலில் வந்துட்டு ஒரு இந்த யோகாசனமும் வந்துட்டு ஒன்று, சரிங்களா. இது ஃபார் ஹெல்த் பெனிஃபிட், சரிங்களா. இது ஸ்பிரிச்சுவலும் தாண்டி ஹெல்த்தையும் நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஹெல்த்தை வந்துட்டு அதை உருவாக்கி கொடுக்கும், சரிங்களா, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி, சரிங்களா. ஸோ இந்த காரணத்துக்காக வந்துட்டு இந்த முஸ்லீம்ஸும் வந்துட்டு இந்த யோகாசனத்தை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பொதுவாக. ஸோ நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவங்கவுங்க மதத்திலே வந்துட்டு அந்த தர்மம் ஒன்று இருக்கும், சரிங்களா. அவங்களோட வழிபாடு ஒன்று இருக்கும், சரிங்களா. பொதுவாக எல்லா மதத்துக்கும் வந்துட்டு பொதுவான வழிபாடு இருக்கும். அந்த விதம் தான் வேற தவிர்த்து, பட் அந்த வழிபாடு ஒன்று தான், சரிங்களா. விதம் தான் வேற, சரிங்களா. வேற பெயர் வச்சு கும்பிடுறோம், வேற உருவம் இருக்குது, சில பேருக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு வெளிச்சம் இருக்குது, அந்த மாதிரி தாங்க. ஸோ வழிபாடு அந்த விஷயம் ஒன்று தான், சரிங்களா. அவங்கவுங்க வழிபாடு. இப்போ முஸ்லீம் வந்துட்டு அவங்க இஸ்லாமியத்தில் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு சொல்கிறாங்களோ அதைப்படி ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் அங்கே இருக்குது. அவங்க ஹெல்த்துக்கான பெனிஃபிட்டே அங்கேயே கிடச்சிடுது, சரிங்களா. அதுக்காக அவங்ககிட்ட வேற ஆளோட மதத்தோட அந்த என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யோகாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஹெல்த் பெனிஃபிட்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ முஸ்லீம்ஸ் வந்து அவங்க இஸ்லாமிக்ல என்ன சொல்லப்படுதோ, அவங்க ப்ரேயர்ஸை ப்ராப்பரான அவங்க ப்ரேயர் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ப்ராப்பர்லி அவங்க கண்டக்ட் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் வந்து ஹெல்த் லைஃப் வந்துட்டு பெட்டராக இருக்கும்னு சொல்ல வராங்க, சரிங்களா. ஸோ இதுதான் அட்ரஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ எந்த ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரும் வந்துட்டு எந்த முஸ்லீம்ஸ்க்கும் வந்துட்டு சொல்லி கொடுக்கக்கூடாது, சரிங்களா. யோகாவை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாரு பாயிண்ட்டை. ஸோ இது எனக்கு என் பார்வையில் பார்க்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்தியருக்குன்னா இப்போ
எல்லாருக்கும் பொதுவு தான் நானும் நினைச்சேன். பட் நம்மளே எத்தனை பேர் வந்துட்டு அந்த யோகாசனத்தம் நம்மளோட தர்மத்தை நம்ம எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? நிஜமா சொல்லுங்க. ஏன் நான் கூட யாரும் 100% வந்துட்டு கடைப்பிடிச்சு கிடையாது. சாமி கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு கொண்டாடுறோம், எதுக்கு ஏன் கொண்டாடுறோம் தெரியாம பல பல பண்டிகை கொண்டாடி இருக்கோம், தெய்வத்தை பேரை சொல்லிக்கிட்டு. பட் இத்தனை பேர் ஜெனுவனா பண்றோம்? மோஸ்ட் ஆஃப்லாம் பீப்புள் வந்துட்டு பண்றது ஜெனுவனா பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்கவுங்க தெய்வத்தோட வழிபாடு, அவங்கவுங்க மதத்தோட வழிபாடு, அவங்க ப்ரேயர்ஸ் எப்படி பண்றாங்களோ அவரோட ஒரு தர்மம் இருக்கும். தர்மம்னா வந்துட்டு இந்த இந்த இந்துசம், இந்துவா இருக்கிறவங்க, அது வந்துட்டு தமிழ்னா இந்தியனா இருக்கிறவங்க, இந்த மதத்துல இருக்கிறவங்க இந்த செட்டன் ரூல்ஸ்லாம் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். சாமி கும்பிடுறோம், இந்த யோகாசனம்னு மஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வந்துட்டு நம்மளோட தர்மத்துல இருக்கு. பட் நம்ம யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. சில பேரை சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி தான் மற்ற மதத்துலயும், இஸ்லாமிக் மதத்துல கூட வந்துட்டு அந்த சில லாலாம் இருக்கும். ஃபத்வான்னு சொன்னல, அந்த அந்த லா ஆஃப் இஸ்லாமிக் அவங்களோட தர்மம்லாம் இருக்கும். சரிங்களா? அதை அவங்க வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே, ப்ராப்பரான அவங்க ப்ரேயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாலே, அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்கான வந்து ஒரு வழி கண்டிப்பா அங்க இருக்குன்னு அவங்க அந்த பிரசிடென்ட் வந்து சர்ச் பண்ண விதத்துல வந்துட்டு அவரு பர்சனலா சர்ச் பண்ண விதத்துல வந்து இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஸோ எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுதுங்க. ஸோ நம்ம அவங்கவுங்க மத சார்ந்த அந்த லாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் பெனிஃபிட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லது கெட்டது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அங்கேயும் நம்ம நல்லா ஹியூமனிட்டியை வளர்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அது அவரு அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சு இது வந்துட்டு எனக்கு இன்னமும் வந்துட்டு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். இத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு புரியலன்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.